வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் ரயில்வே சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான வேலைவாய்ப்பு பற்றிய தகவலையும் கண்டிப்பாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்திய ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். 10th படித்தவங்களுக்கு தனியாக, 12th படித்தவங்களுக்கு தனியாக, ஸோ டிகிரி தனியாக, இது மாதிரி தனித்தனியாக குவாலிஃபிகேஷனுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. போட்டி குறைவு நிரந்தர வேலைவாய்ப்பு. இது பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக பார்த்திங்கன்னா இதனோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்துக்கும் தெரியாததுனால போட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சேலரி 30,000லேருந்து 72 வரைக்கும் இருக்கும். லாஸ்ட் டேட் 30/10/2023. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய மொபைல்லையே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல், அதாவது சென்ட்ரல் ரயில்வே ஸ்காட்ஸ் அண்ட் கைட்ஸ் ரெக்ரூட்மெண்ட் 2023-24. ஸோ இதுக்கான அஃபிஷியலாக ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஃபார்ம் இது தான். இது உங்களுடைய மொபைலில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேம், அதே மாதிரி ஃபாதர் நேமு, மதர் நம்பர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதர் நேம் என்ன, ஐடென்டிஃபிகேஷன், உங்களுடைய அங்க அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்டு, போஸ்ட் ஆஃபீஸ் என்ன, அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் எங்கே இருக்குது, அதே மாதிரி லேண்ட்மார்க்கு, பின்கோடு எல்லாமே கேட்டிருக்காங்க. பெர்மனெண்ட் அட்ரஸ். ஸோ பின்கோடெல்லாம் கரெக்டாக எழுதிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர், ஆதார் கார்டு நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜெண்டர் என்ன, மெரிட்டல் ஸ்டேட்டஸு, கம்யூனிட்டி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ் இருக்கா, இபிஎஸ் இருக்கா, செலக்ஷன் ரீஜன் என்னது, ஸோ அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்களா, இது மாதிரியான ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே கடைசியாக இருக்கக்கூடிய சப்மிட் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இது உங்களுடைய மொபைல் மூலமாகவே நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கு. பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் அஃபிஷியலாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல், சென்ட்ரல் ரயில்வேலேருந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் 1/10/2023 ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் 30/10/2023. ஸோ இந்த டேட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் ரயில்வே பொறுத்த வரைக்கும் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெவல் 2 எக்ஸாமினேஷன். ஸோ இந்த லெவல் 2க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஸோ இந்த லெவல் 2 போஸ்டிங்க்கு 50% ஆஃப் மார்க் இருக்கணும், 50% மார்க் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 12th 50% ஆஃப் மார்க்காவது எடுத்துருக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லெவல் 1 இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அல்லது ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெவல் 1, லெவல் 2 இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இது தான். 12th அல்லது 12th 50% ஆஃப் மார்க்கு, லெவல் 1க்கு 10th. சரிங்களா? ஸோ இது மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஸ்காட்ஸ் அண்டு கைடன்ஸ் குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்காட்ஸில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, அதுக்கான எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபார் லெவல் 2க்கு அதிகபட்சம் உங்களுக்கு லோவர் டேட் ஆஃப் பர்த் என்ன, எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 500 rupees பிசி, எம்பிசி அதாவது ஓபிசி கேண்டிடேட்டுக்கு, எஸ்சி எஸ்டிக்கு 250 rupees கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 250 rupees பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ்க்கும் உமன் கேண்டிடேட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கும் 250 rupees அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட், அதாவது அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், 60 மார்க்கு. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்ட்டிசிபேஷனுக்கு 10 மார்க்கு, ஸ்பெஷலைஸ்டு ஸ்காட்டுக்கு 10 மார்க்கு. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி இவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிலபஸ் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸை நீங்கள் இன்னும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறது. ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் www.rrccr.com இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த மந்த் எண்டு வரைக்கும் டைம் இருக்குது. இதில் உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய தம்ப்நெயில் ஃபோட்டோ, ஸோ எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் 7396569150 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.